சூரியபிரகாசம் சார். சார் சொல்கிறாரு காங்கிரஸ்க்குள்ளே ஒரு டீம் இருக்காங்க, இந்த சலசலப்பு உண்டாக்குறது யார் அப்படின்னா அவங்க தான் அந்த சலசலப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைமைங்கிறது அதை ஏற்றுக்கல, அதை வெளிப்படுத்தவும் இல்லை, அகில இந்திய தலைமையும் அதை வெளிப்படுத்தல ஏற்றுக்கவும் இல்லை. அப்படின் போது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது உடையும், தேர்தல் நேரத்தில் அவங்க பிரிஞ்சிருவாங்க, தாவேக்கோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது திட்டமிட்டு இது போன்ற ஒரு வதந்தி பரப்பப்படுது, ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படின்னு தானே பார்க்க. வதந்தியே கிடையாது. காங்கிரஸுக்கு எது நல்லதுன்னு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தான் தெரியும். ஆடு நனையுதேன்ட்டு ஓனாய் ஆழக்கூடாது. சரி, எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பழமையான கட்சி, ஜனநாயக கட்சி. அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். அதை எதிர்கருத்து சொல்கிறவங்களெல்லாம் வந்து கரையான்கள், கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சியை ஒழிக்க பார்க்குறாங்க, டிஎம்கேவோட போனால் தான் காங்கிரஸ் வந்து இன்னொரு இருக்கும். இல்லை, ஒரு கட்சியுடைய அதிகாரம் தலைமை சொல்லும் போது எடுத்துப்பாங்க. பட் தலைமை சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வந்து காங்கிரஸுக்கு எது நல்லதுன்னு சொல்கிற உரிமை இருக்குது எங்கள் கட்சியில். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிங்க தேசிய கட்சி சார், தேசிய கட்சி, தேசிய அளவு தலைமை இருக்கு, மாநில அளவு தலைமை இருக்கு. தேசிய கட்சி, மாநில தலைமை எதுவுமே சொல்லலையே, மாநில தலைமை உறுதியா இருக்குல்ல, நாங்க உறுதியா இருக்கோம் சொல்றாங்க. தேசிய கட்சியா இருந்தாலும் மாநிலத்தின் நலன் எதுன்றதை மாநில காங்கிரஸ்காரன் தான் தீர்மானிக்கணும். அதுதான் சார் மாநில காங்கிரஸ் சொல்றாங்க. மாநில காங்கிரஸ் தான் செல்வ பெருந்தகை சொல்றாரு. செல்வ பெருந்தகை சொல்றதெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. அவங்க செல்வ பிறந்தகை என்ன சொல்றாருன்னா, தேர்தல் சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கின்ற முடிவு தான் காங்கிரஸை கட்டுப்படுத்தும். ஒரு மாநில எப்பயே வந்துட்டு இதில் வந்து டிசென்ஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு உங்களுக்கு தெரியும். அது காங்கிரஸில் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்குரல் வந்து மாற்று கருத்துலாம் இருக்க தான் செய்யும். அதனாலேயே வந்துட்டு காங்கிரஸ், நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கே தான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்க, இரும்பு கோட்டையாக இருக்க, அப்புறம் எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வந்து நம்ம கை விட்டு விடாதுன்னு எதுக்கு சொல்கிறாரு? நீங்கள் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல. நண்பர் சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து தனியாக நின்னா வந்து ஒன்றும் இல்லாத போயிடுன்னு சொல்லி. காங்கிரஸ்காரனுக்கும் அரசியலை பற்றி அனுபவம் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. என்ன எல்லா பேராமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு. டாஸ்மாக், பெண்கள் பாதுகாப்பு, இங்கே வேலையின்மை, அது மாதிரி இப்போ எல்லா பேராமீட்டரையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து டோட்டல் ஃபெயிலியர். அதே நீங்கள் திமுக வலுவா இருக்காங்க, ஒரு திமுக வலுவா இருக்காங்க அப்படின்னா எதுக்காக உதயநிதி அந்த மாதிரி கேட்கிறாரு, கூட்டணி வலுப்படுத்திட்டு இருக்காரு, உறுதிப்படுத்துற அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியால அதிக ஆதாயம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் இல்லையா? டிஎம்கே. நானே மாத்தி சொல்லிட்டேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியால ஆதாயம் அடைஞ்சது காங்கிரஸ் தான் இல்லையா? இல்ல, காங்கிரஸ் தான் கிடையாது. டிஎம்கேல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்னும் வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர காங்கிரஸ் வலுப்பெறலை. ஏன்னா அதனால தான் செல்வ பெருந்தகையே வந்து சார் காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்க இல்லைன்னு சொல்ல வரல சார். ஆமா சொல்றீங்க சார், ஒரு அரசியல் திமுக வலுவான கட்சி தானே, எதுக்காக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணியால யாருக்கு ஆதாயம் பார்த்தா காங்கிரஸ் தான் ஆதாயம். ப்ளீஸ் நான் பேசி முடிச்சேன், நீங்க பேசும்போது ஒரு தடவை இன்டர்ஃபியர் பண்ணல. நான் சொல்லிடுறேன், ஸ்டாலின் வந்து அவர் வந்து வெறும் ராகுல் காந்தியை மாத்திரம் சரி பண்ணி வச்சிருந்தா போதும், தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களே அதை பற்றி கவலையே பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கேவோட இடன் அஜெண்டாவே வந்து காங்கிரஸை வீக்கெண்ட் பண்றது தான். அவர் ராகுல் காந்தின்ற ஒரு எங்கள் தலைவரை, காங்கிரஸோட தலைவரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி ஓட்டு வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறாரு தவிர, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் வலுப்பெறணுன்றதுக்கு அவங்களை வந்து திட்டமிட்டு அவங்கள வந்து நசுக்கிறதுக்கு தான் முயற்சிகள் எடுக்க. என்ன நசுக்கிறாங்க சார்? செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? திமுக தலைமையில தான் காங்கிரஸ். செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? வெறும் கோவணம் தான் இருக்கு, அதையும் உறிஞ்சு கழட்டி போட்டுறேன்னு சொன்னாரு. அங்க அழகிரி என்ன சொன்னாரு? எத்தனை காலம் தான் நாங்க வந்து மெழுகுவர்த்தியாக உருக்க. செல்வ பெருந்தகை தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உறுதியாக இருக்கு, எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, தற்சமயம் தான், ஆஸ் ஆன் டேட். நல்ல வலுவாக இருக்குன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் போய் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு கருப்பு நீலம் சிகப்பு நம்மை கைவிடாதுன்ட்டு? அதில் அவர் ஆரஞ்சை சேர்த்துக்கலையே, அவர் கருப்பு நீலம் சிகப்பு தானே சொன்னார், ஆரஞ்சை சேர்த்துக்கலையே. காங்கிரஸ் அவர் இது பண்ணிக்கலையே. சார், தமிழ்நாட்டு அரசியலில் டிஎம்கே வந்து படுதோல்வி அடையும். எல்லா லஞ்ச ஊழல்ல வந்து டிஎம்கே வந்து மிகப்பெரிய ஈடுபட்டாங்கன்றது இல்ல, நான் சொல்லிடுறேன். இது தற்சமயம் தான் அப்படிங்கிறீங்க. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அது தேர்தலுக்கு முன்பாக பிரிந்து விடும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து. அது என்ன, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா திமுகவோட பாவம் மூட்டையை சுமக்கிறதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்லை.
திமுக அனைத்து தரப்பு மக்களினும் எதிர்ப்பை சம்பாரிச்சின்னு இருக்கு. தேவையில்லாத கோர்ட்டுக்கு போய் இது வரைக்கும் வந்து மாநில சுயாட்சின்னு சொன்னவங்க அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வந்து அப்சல்யூட் பவர் வந்து கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் இருக்குது, நாங்கள் டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது, மேடம்ஸ் இஷ்யூ பண்ண முடியாதுன்ட்டாங்க. இது வரைக்கும் வந்து கோர்ட்டுக்கு போகாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு குடும்பம் மாதிரி. நீங்கள் வந்து பர்சியசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணமே தவிர லீகல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போனாங்க. என்னாச்சு, பிரசிடென்ட்டுக்கு நான் கட்டுப்படுத்தாது, டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கவர்னருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க, கவர்னருக்கு இம்யூனிட்டி இருக்குன்ட்டாங்க. எல்லாத்தையும் அதிகாரம் இல்லைன்ட்டாங்க, 3 வாய்ப்பு தான் பயன்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. அதே போல டிலே பண்ணானா கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அது டாபிக் அது வேற, அது இருக்கு கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்களே தவிர கோர்ட்டுக்கு வந்த அப்புறம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றது எங்களுக்கு அதிகாரமே இல்லன்னு சொல்றாங்க. அது வேற டாபிக் சார், அது வேற. நான் என்ன கேக்குறேன், சிம்பிளான ஒரே கேள்வி, சிம்பிளான ஒரே கேள்வி. இல்ல, காங்கிரஸ் வரைக்கும் திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. உதயநிதியும் பலமுறை சொல்லிட்டாரு, காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் செல்வ பெருந்தகையும் உறுதியா சொல்லிட்டாரு, காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, அந்த கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, என்ன தரவு இருக்கு, எந்த அடிப்படையில் சொல்றீங்க அது மட்டும்? ஏன்னா காங்கிரஸோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல விஜயோட கூட்டணி வச்சாதான் வந்துட்டு 3 ஸ்டேட் வந்து என்டையர் சவுத்தை பிடிக்க முடியும். பாண்டிச்சேரியில விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி எலெக்ஷன் வந்து கேரளால நடப்போகுது. இந்த 3 ஸ்டேட் இன்ட்ரெஸ்டையும் ராகுல் காந்தி கணக்கில் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே விஜய் ஆட்சி பிடிப்பாரா, அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறது நம்ம தான் அவரோட புதுச்சேரி கேரளா ஒரு மீட்டிங்லையும் பார்த்தோமே சார், மக்கள் வந்து யாருக்கு கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் யாருக்கும் வரல. சாரி, இந்த மாதிரி கூட்டம் ஸ்பான்டேனியஸ் கிரவுட் யாருக்குமே விஜயகாந்த் வரலையா? விஜயகாந்த் இல்ல, ஸ்பான்டேனியஸ் கிரவுட் இது மாதிரி வரல. இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் கிரவுட் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே அவர் அதுக்கப்புறத்துக்கு சார் அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் கூட பர்மிஷன் தர மாட்டாங்க. டிஎம்கேல ஒரு மீட்டிங்க்கு பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க. நீங்க புதுச்சேரியில கூட்டணி தாவேக்கோட இருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதாயம், கேரளாவில் தாவேக்கோட காங்கிரஸ் இருந்தாங்கன்னா ஆதாயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மத்தியில திமுக தேவை இருக்குல்ல சார்? தற்சமயம் மத்தியில் இப்போ திமுகவோட தேவையில்லை சார். எலெக்ஷன் 4 வருஷம் இருக்கு, மத்தியில் திமுகவோட தேவை. திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ தேவையில்லைன்னா ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. தற்சமயத்துக்கு நீங்க பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து மத்தியில் தேவை கிடையாது. மாநிலங்களை காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா வலுவா வச்சிருந்தா தான் மத்தியில் வந்து அவங்க தொந்தரவு பண்ண முடியும். ஒரு மாநிலமா நம்ம இழந்துட்டு இருந்தோம்னா இந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் வலுப்பெறாது. காங்கிரஸ் வந்து திரும்பி பெருமையை இது பண்ணன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக சம்பாதிச்ச கெட்ட பேர்ல ஒரு ஷேரை வந்து காங்கிரஸ் வாங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்குறேன், வக்கீலா விடுங்க செகண்ட். இப்போ வந்து மதுரைக்கு அந்த பக்கம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நான் என்னோட நண்பர்களோட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தடவை வராது, இந்த தடவை நம்ம வந்து டிஎம்கேவோட போனால் இருக்க அந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டையும் இழக்கணும்னு தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் விஜயோட நீங்கள் இவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வராரு. ஃபஸ்ட் டைம் வரும்போதே ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் பொறுத்து 20 வருஷம் பொறுத்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்தால் ஒரு கட்சி சொல்கிறாங்க. இன்னும் அவர் நிரூபிக்கல எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட போவாங்க கேட்குறாரு. இது பாலிடிக்ஸே வந்துட்டு அசம்ஷன் தான் சார். எனக்கு சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் அசம் பண்ணுறது தான். அந்த அசம்ஷனில் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து வர சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கோட காங்கிரஸ் இணைய போகிறாங்க அப்படிங்கிறீங்க? இணைஞ்சா நல்லதுன்றேன். நான் இணைய போறாங்க நான் சொல்றதுக்கு நான் அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா டிஎம்கேவோட அலையன்ஸ்னு சொல்லி இது வரைக்கும் சீடு இல்ல தேர்தலுக்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் உடைஞ்ச பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? உடைஞ்ச பிறகு தாவேக்கோட அலைய வைப்பாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து அரசியல்ல வந்து அதிகாரம் இருந்தா தான் சார் அரசியல் பண்ண முடியும். அது அரசியல் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொன்னா நீங்க அரசியலே பண்ண முடியாது. வேணும்னா வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். பட் உள்ளூர் காங்கிரஸ்காரோட அபிலாஷியை நீங்க இது பண்ணன்னு சொன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னா எந்த கட்சியும் வந்து தலைவர்களுக்கு தான் ஆதாயம் இருக்குமே தவிர தொண்டர்கள் வந்து கட்சி இங்க கரைஞ்சிரும். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொன்னா அந்த மாநிலத்துல வந்து தொண்டர்கள் வந்து சோர்வு அடைஞ்சிடுவாங்க. கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துல தமிழக அரசியல் பலவற்றை இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சாங்க. ஆமா கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? சோர்வோடு தான் இருக்காங்க. அதனாலதான் செல்வ பெருந்தை சொல்றாரு எங்க கிட்ட இருக்கிறத கோவணம் மாத்திரம் தான். ஆமா, அவர் கோட் சூட் இருக்குன்னு சொன்னாரு. கோவணம் தான் இருக்கு, அதையும் கழட்டிக்காதீங்கன்னு.